திடீரென நகர்ந்த வடதுருவம், குழப்பமடையும் கூகுள் மேப் உட்பட வழிகாட்டிகள். இதற்கு என்ன காரணம்? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பொதுவாக நாம் செல்போன்களில் ரூட் பார்த்து செல்ல கூகுள் மேப்பை தான் பிரதானமாக நம்பி உள்ளோம். வடதுருவம் எங்கே உள்ளது என்பதை வைத்தே இந்த ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் செயல்படுகிறது. இப்போது காந்தப்புல வடதுருவம் இடம் மாறி உள்ளதாக ஆய்வாளர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த வடதுருவம் இடம் மாறுவது ஏன், இது இப்போது எங்கு உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் மேப்பை ஓபன் செய்து பார்த்தால் அதில் ஒரு மூலையில் வடதுருவத்தை காட்டும் காம்பஸ் இருக்கும். அதை யாரும் சீண்டக்கூட மாட்டார்கள். ஆனால் அது நமக்கு பல விதங்களில் உதவுகிறது. கார் அல்லது பைக்கில் செல்லும் போது ரூட் பார்த்து செல்ல சாலை ஓரங்களில் உள்ள பலகைகள் பயன்படும். விமானங்கள், கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் போகும்போது அதற்கு வாய்ப்பில்லை. இது போன்ற சூழலில் நமக்கு நேவிகேஷன் சிஸ்டம் பெரிய அளவில் கை கொடுக்கும். இந்த நேவிகேஷன் சிஸ்டமானது சரியாக செயல்பட பூமியின் வடதுருவம் மிகவும் முக்கியமானது. அந்த வடதுருவம் தான் தற்போது இடம் மாறி உள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை உலக மேக்னெட்டிக் மாடல் என்ற அமைப்பு தான் வழங்கும். அதன்படி இந்த அமைப்பு வழங்கிய டேட்டாவில் வடதுருவம் மாற்றப்பட்டுள்ளது. முதலில் காந்த வடதுருவம் என்றால் என்ன? காந்த வடதுருவம் என்பது நம் பூமியின் மேற்பரப்பில் உள்ள புள்ளியாகும். சரியாக இந்த இடத்தில்தான் கிரகத்தின் காந்தப்புலம் செங்குத்தாக கீழ் நோக்கி செல்கிறது. புவியியல் வடதுருவத்திற்கும் காந்த வடதுருவத்திற்கும் வேறுபாடு உள்ளது. புவியியல் ரீதியாக நாம் குறிப்பிடும் வடதுருவம் எப்போதும் ஒரே இடத்தில் நிலையாக மாறாமல் இருக்குமாம். ஆனால் காந்த வடதுருவம் அப்படி இல்லை. நம் பூமியின் மையப்பகுதி மாறுவதால் காந்த வடதுருவம் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் என்று கூறுகிறார்கள். நாம் செல்போன்களில் பயன்படும் ஜிபிஎஸ் உள்ளிட்டவை சரியாக வேலை செய்ய இந்த காந்த வடதுருவம் மிகவும் முக்கியமானது. எனவே வடதுருவம் எங்கே உள்ளது என்பதை சரியாக அப்டேட் செய்யவில்லை என்றால் கூகுள் மேப் தொடங்கி அனைத்து நேவிகேஷன் சிஸ்டமும் குழம்பிவிடும் என்று கூறுகிறார்கள். இதற்கு முன்பு கூறப்பட்டது போல காந்த வடதுருவம் என்பது நம் பூமியின் மையத்திற்கு வெளியே உள்ள இரும்பு மற்றும் நிக்கல் உள்ளிட்ட உலோகங்களால் ஆன திரவத்தை சார்ந்து இருக்குமாம். அந்த திரவம் சுற்றி கொண்டே இருக்கும். இதனால் ஜியோ டைனமோ ஏற்படும் நிலையில் இதுவே பூமியின் காந்தப்புலத்தை உருவாக்குகின்றன. சர் ஜேம்ஸ் கிளார்க் ரோஸ் என்பவர்தான் 1831ஆம் ஆண்டு வடக்கு கனடாவில் வடகாந்த துருவத்தை முதலில் கண்டுபிடித்தார். 1831ஆம் ஆண்டு முதலே காந்தப்புலனின் வடதுருவமானது கனடா ஆர்க்டிக் வழியாக ரஷ்யாவை நோக்கி நகர்கிறது. அதுவும் சமீப காலமாக அது படுவேகமாக நகர்ந்து வருகிறது என்று கூறுகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆண்டுக்கு சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மேலும் இது தொடர்பாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் 1500ஆம் ஆண்டு முதல் கனடாவை சுற்றி உள்ள காந்தப்புல வடதுருவம் மெதுவாக நகர்ந்துள்ளது என்றும், ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் அது சைபீரியாவை நோக்கி வேகமாக சென்றது என்றும் கூறியுள்ளார்கள். இதே போல ஒரு மாற்றம் இதற்கு முன்பு நடந்ததே இல்லை என்று கூறுகிறார்கள். இந்த வடதுருவமானது ஆர்க்டிக் பெருங்கடலுக்கு அருகில் நிலை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். காந்தப்புலம் என்பது நம் பூமியை சூரிய காற்று மற்றும் காஸ்மிக் கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் முக்கிய கவசமாக செயல்படுகிறது. இந்த பகுதியானது வழிசெலுத்தல் அமைப்புகளை மட்டும் பாதிக்காது, விலங்கு இடம்பெயர்வு பாதைகள் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களையும் பாதிக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எனவே ஆய்வாளர்கள் தொடர்ந்து இந்த காந்தப்புலத்தின் இயக்கவியலை கண்காணித்து அதன் மாதிரிகளை புதுப்பித்து வருகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.